அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றிக்குரிய சகோதரர்களே, நிர்வாகிகளே, இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்முடைய மஷூராவுக்கு பிறகு நிர்வாகிகளுக்காக நடத்தப்படக்கூடிய நிர்வாகவியல் தர்பியா அதனுடைய முதல் வகுப்பில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிர்வாகவியல் தர்பியாவில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் பார்ப்பதற்கு இருந்தாலும் அதனுடைய முதல் வகுப்பாக நாம் கொடுக்க விரும்பினது என்னன்னு சொன்னால், குறிப்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகி எப்படி இருக்கணும், ஒரு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், ரெண்டாவது அவருடைய விஷயங்களில் அவர் எதையெல்லாம் பேணுதலாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஒரு நிர்வாகி நல்ல முறையில் தெரிந்து கொண்டால்தான் அந்த நிர்வாகத்தினுடைய மேல்படியான விஷயங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுத்தரக்கூடிய இந்த பள்ளியினுடைய கண்காணிப்பாளர்களாகவும் பள்ளியினுடைய செயல்பாட்டாளர்களாகவும் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் இல்லையா? அப்போ அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த நபர் தன்னை எப்படி மேம்படுத்திக் கொள்வது, இஸ்லாம் கூறுகின்ற குர்ஆன் மற்றும் சுன்னாவினுடைய ஒளியில் அவர் எப்படி ஒரு சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை நாம அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு முன்னால, ஏன்னா பின்னாடி வரக்கூடிய வாரங்களில் அதை நம்ம பார்க்க போறோம், இருந்தாலும் அதற்கு முன்னால நாம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வாரந்தோறும் நிர்வாக மஷூரா நம்ம பண்றோம். வாரந்தோறும் செய்யக்கூடிய நிர்வாக மஷூரால நம்ம அட்டென்ட் பண்றோம், நிறைய விஷயங்களை பேசுறோம், வைக்கிறோம். ஆனால் இன்றைய வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, மஷூரா என்றால் என்ன, ஒரு மஷூரா எப்படி நடக்கணும், அதுதான் இந்த தர்பியா, தொடர் தர்பியாவினுடைய முதல் பகுதியாக நம்ம கொடுக்க நினைக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு நிர்வாகி எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நிர்வாகியா இவ்வளவு நாள் நம்ம கலந்துட்டு இருக்கிறோம், மஷூரா, உண்மையான ஒரு மஷூரா எப்படி இருக்கணும், என்னெல்லாம் கண்காணிக்கப்படணும் அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கணித்துக்குரிய சகோதரர்களே, மஷூரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது இஸ்லாமிய அடிப்படையில் நிறைய மேனேஜ்மெண்ட் விஷயங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த தத்துவங்களை உள்ளடக்கியது. சாதாரண ஒரு மனிதர் கூட இந்த கான்செப்ட் சரியா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா, அவருடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், பொது வாழ்வியலாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவர் நல்ல முறையில் அவர் நடந்து கொள்ள முடியும். அப்போ இந்த கலந்து ஆலோசிக்கக்கூடிய இந்த ஆலோசனை அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு சில வழிகளும் விதிமுறைகளும் இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை நாம பார்க்கின்ற பொழுது, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அம்ருகும் ஷூரா பைனகும், அவர்கள் தங்களுடைய விவகாரங்களில் பரஸ்பரமான ஆலோசனை செய்து நடந்து கொள்கிறார்கள். 42வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், தங்களுடைய விஷயங்களில் ஆலோசனை செய்து அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். யாரை பற்றி பேசும்போது சொல்றான்னு சொன்னா, நம்பிக்கை கொண்ட மக்கள் அவங்க தங்களுடைய காரியங்களை செயல்படுத்துகின்ற பொழுது அதுக்குரிய ஒரு சிறந்த ப்ரொசீஜராக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களுடைய பண்புகளில் ஒன்று, அவர்கள் நல்லதை செய்கின்ற பொழுது அவர்கள் கலந்தாலோசித்து செய்கிறார்கள். இந்த வசனத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை நாம கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது, 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஷாரிக்கும் ஃபில் அம்ரு, முஹம்மதே நபியே, அவர்களுடன் நீங்கள் முக்கியமான காரியங்களில் கலந்தாலோசனை செய்வீராக. நீங்கள் காரியங்களை செயல்படுத்துகிற பொழுது உங்களை நம்பி இருக்கிறார்களே, உங்களை நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்களே, அவர்களிடத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை, எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய விஷயங்களை கலந்தாலோசனை செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றா, நீங்க மஷூரா செய்து எந்த விஷயத்தையும் செயல்படுத்துங்கள்.
ஏன்னா தனி மனிதனாக நீங்கள் நினைச்சு செய்யறது சிறப்பானதாக இருக்கலாம். ஆனா ஒரு மஷூராவின் மூலமாக நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது உங்களை விட சிந்திக்கக்கூடிய, உங்களை விட வேறு ஒரு நல்ல சிறந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நபரும் இருக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்கள் கருத்தை விட மேம்பட்ட சிறந்த பயனளிக்கக்கூடிய கருத்து வருமாக இருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும், அது அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும், மேலும் அந்த காரியம் மேலோங்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அல்லாஹ் அதுல உதவி செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. அப்ப இந்த 2 வசனங்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை செயல்படுத்துகின்ற பொழுது மஷூரா செய்து கொள்ளுங்கள், கூட்டாக சேர்ந்து ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்தம். அப்ப இந்த ஆலோசனை செய்கின்ற விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதங்களிலும் செயல்படுத்தி இருக்கிறதையும் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா நகரத்துல இருக்கின்ற பொழுது மக்காவிலே கிடைக்காத வரவேற்பும் ஆதரவும் ஆட்சி அதிகாரமும் அவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச போதும் ஆரம்ப காலத்துல சொற்பமான நபர்களாக இருக்கின்ற பொழுது பத்ரு போருடைய சூழல் ஏற்படுகிறது. மக்காத்தினுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய அபூ சுஃபியானுடைய அந்த வாணிப கூட்டம் மதீனாவினுடைய எல்லையை கடந்து செல்கின்ற பொழுது ஒரு ஆட்சியாளராக அல்லாஹ்வின் தூதர் நினைக்கிறாங்க, அவர்களை நம்ம தடுத்து நிறுத்தி அவருடைய பொருள்களை அபகரிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சூழலை அல்லாஹ் மாற்றுகிறான். பொருட்களை அபகரிப்பது இதனுடைய நோக்கம் கிடையாது, எதிரிகளை கருவறுக்க வேண்டும், இஸ்லாத்தை வளர விடாமல் இருக்கக்கூடியவர்களை அழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடிவிட்டான். அதனால் அல்லாஹ் என்ன பண்றான், போரை முடிவு செய்கிறான். போரை முடிவு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பேச்சு நீங்க எல்லாம் கேட்குறீங்க, உடனே நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லல. அந்த இடத்துல ஒரு மஷூராவை கூட்டுறாங்க. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மக்களை கூட்டி அந்த இடத்துல ஆலோசனை செய்யறாங்க. தங்களோடு வந்த சகோதரர்களையும் மதீனாவாசிகளையும் அன்சாரிகளையும் வச்சு அவங்க ஆலோசனை செய்கின்ற பொழுது அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அமைதியா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் மௌனமாக இருக்கிறாங்க. இந்த மௌனத்தை பார்த்து விட்டு அந்த மதீனாவினுடைய கோத்திரத்தை சார்ந்த அந்த கோத்திரத்தினுடைய தலைவர் சொன்னார், அந்த அன்சாரிகள் ஒருவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரை எழுந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரை எங்களுடைய அதாவது அன்சாரிகளுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? நாங்கள் உங்களோடு நிற்போமா, நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அதுக்குத்தான் இந்த அமைதி என்றால் நான் சொல்வதை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா ஒரு மஷூராவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல தரமான ஆலோசனையை பாருங்க. அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க கலங்காதீங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்றாங்க, அந்த இடம் வரைக்கும் எங்களை நீங்க பயணிக்க சொன்னீங்கன்னு சொன்னா ஏன் எதுக்கு என்று கேள்வி கேட்காமல் நாங்க பயணிப்போம். அதே போல எங்களுடைய குதிரைகளின் கழுத்துகளில் அடித்து கடலுக்குள்ள செலுத்த நீங்க சொன்னாலும் கடலுக்குள்ள ஏன் குதிரையை செலுத்த சொல்றீங்கன்னு கேட்க மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, கடலுக்குள்ளே குதிரையை செலுத்துவோம் என்று திடமாக சொன்னாங்க. சொன்ன பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய முகம் மலர்ந்தது என்று சொன்னால் என்ன ஒரு மலர்ச்சி! நாம மதீனாவுக்கு வந்திருக்கிறோம், மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய சப்போர்ட் இருந்தா தான் போரே செய்ய முடியும். அப்போ மஷூரா மூலம் என்ன தெரிய வருதுன்னா, அவர்களுடைய உள்ளத்தினுடைய உறுதியை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். எந்த வார்த்தைன்னு பாருங்க, கடலுக்குள்ள செலுத்த சொல்றீங்களா, எங்களுடைய வாகனங்களை பயணிப்போம் யார சொல்லலாம், ஏன் தயங்குறீங்க? அப்போ என்ன விஷயம்னா, நீங்க கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது ஒரு வலுவான திடமான உள்ளத்துக்கு உரமூட்டக்கூடிய நிறைய காரியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி கொண்டு வருவான். ஏன்னா ஒரு மஷூராவினுடைய முடிவு என்பது அல்லாஹ் நியமிக்கக்கூடிய ஒரு முடிவாக கூட ஆயிரும். எது சிறந்ததோ அதை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான், நம்மை விட சிறந்த ஒரு விஷயமா வருவான். அப்போ இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ மஷூரா செய்வதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குறிப்பா மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நமக்கு மஷூராவினுடைய ஒழுங்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைய நிலைமையில என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நிறைய நிர்வாகிகளுக்கு நேர சப்ஜெக்டுக்கு வந்தாலும் நிறைய நிர்வாகிகளுடைய பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், பாய் பள்ளியில என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடிய சில நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம நிர்வாகம்னு பேசக்கூடிய எந்த ஒன்றுமே நம்முடைய பள்ளி நிர்வாகத்தை குறிப்பிடக்கூடியது மட்டுமல்ல. ஒட்டுமொத்தமாக பள்ளி நிர்வாகம்னா என்னன்னு சொன்னா அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பொதுவான கருத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, என்னெல்லாமோ நடக்குது, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க ஒரு பெரிய தகவல் தொடர்புல பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அல்லது இவரிடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது,
எனக்கு நான் அந்த நிர்வாகத்தின் அங்கமாக இருக்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு சில விஷயங்கள் காதுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொன்னா அந்த இடத்தை சரி பண்ணக்கூடியது ஒரு நிர்வாகத்தினுடைய அல்லது அந்த குறிப்பிட்ட நபருடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு நிர்வாகம் சரியாக செயல்படுவதற்கு திட்டங்கள் முக்கியம், பிரச்சனைகளை அணுகக்கூடியது முக்கியம், அடுத்து எதை செயல்படுத்த போறோங்கிறது முக்கியம். திட்டமிடல், எதை செயல்படுத்த போறோங்கிறது, பிளஸ் பிரச்சனைகளை அணுகக்கூடியது. இந்த மூன்று ஒரு பிரமிடு மாதிரி போட்டோம் சொன்னா திட்டங்கள், செயல்பாடுகள், அதில் வரக்கூடிய எதிர்ப்புகள், பிரச்சனை சந்திக்கிறது. இதை மூணையுமே ஈக்குவலா நம்ம சரி பண்ணி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு நிர்வாகம் எந்த கரடுமுரடான விஷயமாக இருந்தாலும் அதை கடந்து செல்வதற்கு சக்தி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்போ தெரியும்னு சொன்னா ஒரு மஷூரான்னு சொல்லி உட்கார்ந்து சில விஷயங்களை பேசி முடிவு பண்ணி கலைஞ்சு போவதில் தெரியாது. இது போன்ற வகுப்புகள் மூலமாக அல்லாஹும் தூதரும் என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம நினைவுல ஏற்றிக்கிட்டு வருகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை சிறப்பாகவே நாம செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆலோசனை கூட்டத்துல என்னெல்லாம் பேணப்பட வேண்டும், ஆலோசனையுடைய முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம். இப்போ ஆலோசனை கூட்டம் ஒரு மஷூரானா என்ன விஷயங்கள் அங்க இருக்கணும், என்னெல்லாம் இருந்தால் அதுக்கு ஒரு குவாலிட்டியான மஷூராவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம், ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஒரு நிர்வாகியினுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னங்க, நான் ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன், அந்த நிர்வாகத்தினுடைய விஷயங்கள்ல என்னுடைய பங்களிப்பு வேணும். ஏனென்றால் இதனுடைய மொத்த நோக்கமுமே எனக்கு நன்மை தான். நன்மை எதிர்பார்த்து மட்டும், அல்லாஹ்வினுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்து மட்டும்தான் பள்ளிக்காக ஒரு வேலையை செய்யறது. அப்போ என்னுடைய முதல் பணி என்னவாக இருக்கணும்னு சொன்னா, நிர்வாக மஷூராவில் நான் தொடர்ச்சியாக கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மஷூராவுடைய குவாலிட்டிக்கு முக்கியம். இதை எல்லாருமே மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாகம் விரும்பினால் அந்த நிர்வாகத்தில் யாரையும் ஆலோசனை கூட்டத்துக்கு அழைக்கலாம். அது எப்படி அழைக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் பள்ளியின் விஷயங்களை பள்ளியை தெரிந்தவர் அந்த நபர்கள் முடிவு செய்யலாம். இப்போ ஒரு தர்பியா நடத்துறோம், ஒரு ஒரு மருத்துவ முகாம் நடத்துறோம், இல்லை பொதுவாக சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் நடத்துறோம் அப்படின்னா, பிறர் இன்வால்வ் ஆகக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி பேசுறோம்னு சொன்னா அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல, அந்த துறை சார்ந்த அறிவு கொண்டவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மஷூரால வச்சு பேசலாம். அப்படி பேசினால் அந்த மஷூராவுடைய குவாலிட்டி அதிகமாகும். ஒரு மருத்துவ முகாம் நடத்துறோம்னு சொன்னா மருத்துவத்தை பத்தி தெரியாத ஒருத்தர் மருத்துவ விஷயத்துல முடிவெடுக்க முடியாது. அப்ப அந்த துறை சார்ந்த யாரையாவது கூட்டிட்டு உட்கார்ந்து அது பத்தின நாலேஜையும் எடுத்துக்கொண்டு சில முடிவுகளை எடுக்க தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அதையும் எடுத்தால் அந்த விஷயங்கள் நல்ல ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும். ஏன்னா அறிவோடு சில செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது இன்னும் அது பழிச்சிடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மஷூரா நடக்கின்ற பொழுது பேண வேண்டிய முக்கியமான ஒழுங்கு என்னன்னு சொன்னா, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும்தான் பேசணும். சில நிர்வாகம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆளுக்கு பேசிட்டு இருப்பாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க, அங்க ரெண்டு பேர் பேசுவாங்க. இது ஒரு ஒரே நேரத்தில் 2-3 விஷயங்களை பேசுவது முதல்ல ஒழுங்கினம். அந்த ஒழுங்கினத்தை ஒரு நிர்வாகி செய்யக்கூடாது. ஒரு ஸ்கூல்ல டீச்சர் நடத்தும் போது ஒரு பையன் பண்றான்னா அவன் தெரியாம பண்றான். பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இருந்து கொண்டு ஒரு மஷூரா நடக்கின்ற பொழுது ஒரு டாபிக்கு கீழே பேசாம சிலர் டைவர்ட் பண்ற மாதிரி தனியா பக்கத்துல பேசினாங்களாலோ வேற விஷயத்தை கொண்டு வந்தாலோ அது நிர்வாகத்தினுடைய ஆரோக்கியமான மஷூராவாக இருக்காது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவர் ஒரு விஷயத்தை பேசுறாருன்னு சொன்னா முழுமையாக கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல இந்த ஒழுங்குகள் பேணப்படுகின்ற பொழுது ஒருவருடைய கருத்து சரியாக இன்னொருவருக்கு போய் புரியறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதே நேரத்தில் நேரம் வீண் விரயமாகாம இருக்கும். மறுபடியும் நீங்க மஷூராக்குள்ள வாங்க, விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்ற மாதிரி அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல மஷூராவுடைய குவாலிட்டி குறையுது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல ஒரு மஷூரா ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுவோம். இப்ப நம்ம மெசேஜ் போட்டு விடுறோம்ல, அதுல நேரம் இடம் இதெல்லாம் குறிப்பிடுவதை போல எதை பத்தி விவாதிக்க போறோங்கிற சப்ஜெக்டையும் குறிப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரம் மஷூராவுக்கு வர்றோம், எதை பத்தி பேசுறோன்னே தெரியாது, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காடுறோம், கலைஞ்சு போறோம்னா அதுல எந்த ஃபாய்தான் கிடையாது. என்ன சப்ஜெக்ட் நம்ம போடுறோம், இதை பத்தி பேசணும் அப்படிங்கறத குறிப்பிட்டா மட்டும்தான் வரக்கூடிய சகோதரர்கள் அதை பத்தின சில கருத்துகளோடு வருவாங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதை பதிவு பண்ணுவோம், இது தேவைப்படும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு மஷூராவினுடைய அழகு, ஒழுங்கு. இந்த ஒழுங்குகள் கண்டிப்பாக இருக்கணும். அதே நேரத்துல அந்த மஷூரா கூட்டத்துல ஒரு விஷயம் விவாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், விவாதிக்கனுடைய அந்த ஒழுங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாரு. இன்னைக்கு இந்த விஷயம்
அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஆரம்பிக்கும் போது தலைவர் ஒரு விஷயத்தை எடுத்து முன்னாடி வைப்பார் சபையில். அப்போ தலைவர் எடுத்து வைக்கிற அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கின்ற பொழுது அந்த டாபிக்குள்ளேயே விவாதிக்கக்கூடிய பொறுப்பு மற்றவர்களுக்கும் இருக்கு. ஏன்னா அதில் முடிவு கண்டு விட்ட பிறகு இன்னொரு அடுத்த டாபிக் போகிறது தான் முழுமை. முதல்ல ஒன்று அங்கே கொஞ்சம் பேசிட்டு இங்கே கொஞ்சம் பேசிட்டு போகிறது ஒரு பேச்சு ஒழுங்கும் கிடையாது, அது சபை ஒழுங்கும் கிடையாது. அப்போது தலைவர் ஒரு விஷயத்தை முன்மொழிய இருக்கக்கூடிய மற்ற சக நிர்வாகிகள் அதை தொடர்ந்து கருத்துக்களை ஒன் பை ஒன்னாக வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து முடிவெடுக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகி இருக்கிறார்கள, அதாவது தலைவர், ஒரு பல கருத்துக்கள் இப்படி கேட்கப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் விவாதிக்கப்படும் விஷயத்தை பற்றி சாதகம் பாதகத்தை தலைவர் அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு குவாலிட்டியான மசூராவினுடைய ஒரு அழகு. ஒரு விஷயத்தை பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம், ஒரு விஷயத்தை பேசுகிறோம், முடிவு அந்த அவங்கள்ட்ட கருத்தை கேட்குறோன்னு சொன்னால் அது பற்றின சாதக பாதகங்களை அவர் ஆல்ரெடி கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா சொல்லக்கூடியவர்களுடைய கருத்து எப்படியும் போகலாம், எந்த திசையை நோக்கியும் போகலாம், அல்லது நமக்கு பயன்படாமல் இருக்கலாம், அல்லது சிறந்த பயனையும் தரலாம். ஆனாலும் அந்த கடிவாளத்தை பிடிச்சி நிறுத்தி அப்படியே கொண்டு போகக்கூடிய சாதக பாதகங்கள் கலந்த கண்ணோட்டம் யாருக்கு இருக்கணும்னு கேட்டால் தலைவருக்கு தான் இருக்கணும். அப்போ அது சார்ந்தவர்களும் அந்த ஒரு பக்குவத்தில் இருந்தார்கள்னு சொன்னா அந்த மஷூரா சிறப்பான முறையில் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதே போல என்ன விஷயம் பேசினாலும் முடிவெடுத்தல் என்பது ஒரு முக்கியமான பகுதி. முடிவெடுக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. விவாதத்தோட நின்றுச்சுன்னு சொன்னா பேசுனதுக்கு அர்த்தமே கிடையாது. முடிவெடுத்தல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி. இந்த முடிவெடுத்தல்ல 2 வகை இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். முடிவெடுத்தல் 2 வகை இருக்கு. ஒன்று கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது, இன்னொன்று இம்மிடியேட்டா ஒரு முடிவெடுக்கிறது. ரெண்டுமே இருக்கு, 2 சூழலும் வரும். சில விஷயங்கள் மார்க்க அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் சில முடிவுகள் மஷூராவில் எடுத்தாகணும். சில விஷயங்கள் முழுமையாக அலசி ஆலோசனை செய்து எடுக்கக்கூடிய முடிவுகளும் இருக்கு. அப்போ இந்த 2 வகையான முடிவுகள், ஆலோசனை செய்து கருத்துக்கள் முழுமையாக கேட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது, அவசரம் கருதி இமீடியட்டாக செய்யக்கூடிய முடிவுகள் இருக்குது. இப்போ நார்மலாக அதாவது நேர காலம் நமக்கு நல்லா இருக்கு, நேர டைம் நிறையா இருக்கு அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களை கலந்து ஆலோசிச்சு பிரச்சனையினுடைய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை பேசி முடிவு எடுக்கலாம். ஆனால் சில நெருக்கடிகள் இருக்கு. உதாரணத்துக்கு நேற்று நடந்ததை போல சில நெருக்கடிகள் வரும்போது இம்மீடியட்டா ஒரு முடிவு எடுக்கணும். தலைவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா இம்மீடியட்டா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்தில் பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. 1-2 கேட்டுட்டு அவர் டக்குன்னு ஒரு முடிவு இது சரியா இருக்குன்னு எடுக்கிறாருன்னா அந்த நேரம் கருதி எடுக்கக்கூடிய முடிவுக்கு மற்ற சக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு தரணும். அதே நேரத்தில் அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவை பொறுத்த வரைக்கும் அப்படி முடிவு எடுக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள்கிட்ட அதை தெரியப்படுத்தணும். இப்படி தெரியப்படுத்தும் போது தான் எனக்கு எதுவுமே தெரியாது, என்னைய தாண்டி என்னென்னமோ நடக்குது அப்படின்லாம் சொல்லாமல் இருப்பாங்க. இது ஒரு குவாலிட்டி. அவசரம் கருதி சில விஷயங்கள் செய்கிறோம், அதை செஞ்சுட்டு எப்படி செஞ்சோம், ஏன் செஞ்சோங்கிறதையும் அதை நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அதே போல முடிவு எடுக்கிற விஷயத்துல யார் எடுப்பா? தலைவர் முடிவெடுப்பார். அப்ப கருத்து சொல்லக்கூடிய இடத்துல மற்ற நிர்வாகிகள் இருப்பாங்க. இப்ப இந்த முடிவெடுக்கிற விஷயத்துல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கருத்துகள் வருது, இதுல எது பெரும்பான்மையா இருக்கு அப்படிங்கிறத அவங்க கவனத்துல கொண்டு அதை எடுக்கணும். அது பற்றின சாதக பாதகங்களை புரிந்து அந்த விஷயங்களை எடுக்கணும். அதே போல முடிவெடுக்கிறவங்களுடைய முதலும் மற்றும் இறுதி கட்டமாக என்ன இருக்கணும்னு சொன்னா, தன்னலம் இல்லாமல் ஒரு நிர்வாகியினுடைய குவாலிட்டி எப்படி அந்த ஒரு முடிவில் இருக்கணும்னா, தன்னலம் இல்லாமல் அல்லாஹுக்கு அஞ்சியவராக ஒரு முடிவெடுக்கணும். இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்று எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்னை சார்ந்ததோ, எனக்கு மட்டும் பயனளிக்கக்கூடியதோ, யாரோ ஒருவர் பயனளிக்கக்கூடியதோ அல்ல. இன்னைக்கு எடுக்கிற முடிவு நாளை இந்த நிர்வாகத்துக்கு பின்னாலும் அது தொடரக்கூடிய நன்மையாக மாறணுங்கிற அடிப்படையில் தன்னலம் இல்லாமலும் இறை அச்சத்தோடும் ஒருவர் அந்த முடிவை எடுக்கணும். அப்ப தலைவராக இருக்கக்கூடியவர் நிறைய கருத்துக்களை கேட்டாலும் சிறந்த விஷயங்களை பகுப்பாய்வு செய்து இதை முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கணும். இதற்கு சரியான விஷயம் என்கிற பொழுது ஒத்துழைக்கக்கூடிய சக நிர்வாகிகளும் அந்த மனநிலையில் இருக்கு. நான் சொன்னதா சரின்னு நிற்கிறதுக்கெல்லாம் அது அவ்வளோ ஆரோக்கியமா இருக்காது. நான் சொன்னது சரின்னு எனக்கு தெரியும், சரியாகவும் இருக்கும். ஆனா அதை விட சிறந்தது ஒன்று அல்லாஹ் தந்துட்டான்னு சொன்னா அதை பிடித்து நிறுத்தக்கூடிய அந்த கடமை நமக்கு இருக்கு. நான் சொன்னதை விட சிறந்ததா இருக்கேன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை நம்ம கவனத்துல கொள்ளணும். அடுத்து எடுக்கக்கூடிய முடிவை சக நிர்வாகிகளுக்கு புரியும்படி சொல்லணும். தலைவர் தான் கடைசியா முடிவெடுக்க போறாரு, அல்லது மாற்று கருத்து வேண்டாம், இல்ல மாற்றி அமைக்கலாம் கூட சொல்லலாம். அப்படிங்கும்போது
எடுக்கக்கூடிய முடிவு அல்லது இம்மிடியட்டா எடுத்த முடிவை சக நிர்வாகிகளுக்கு புரியும்படி எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு டிஸ்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம நிறைய பேசியிருப்போம். இம்மிடியட்டா அவசரத்துக்கு எடுக்கிற முடிவாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் விளக்க முடியாது. அப்போ எல்லாருக்கும் புரியும் வண்ணமாக வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் போடுறதோ அல்லது ஒரு இம்மிடியட்டா அந்த மாதிரி ஒரு தகவலை தெரிவிக்கிறதோ எல்லாருக்குமான ஒரு புரிதலா இருக்கும். அப்படி செஞ்சுட்டேன்னு சொன்னா சில கம்யூனிகேஷன் கேப்பை நம்ம விட்டுறான், அது அப்படி ஏற்படாம நம்ம தடுக்க முடியும். அதே நேரத்தில் எடுத்த முடிவை வந்து நடைமுறைப்படுத்துதல் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசும்போது சில ஒழுங்குகள், அப்போ கருத்து கேட்கும்போது சில ஒழுங்குகள் இருக்கு, முடிவெடுக்கும் போது சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் முடிவெடுத்தது செயல்படுத்தலன்னு வைங்களேன், மேலே சொன்ன எல்லாமே வேஸ்ட். செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா வார மசூரா நடக்கும், மாச மசூரா நடக்கும், எல்லாமே நடக்கும், ஆனால் எதுவுமே செயல்பாட்டில் இருக்காது. செயல்படுறதுங்கிறது அது ஒரு தனி சாப்டர். நீங்க முடிவெடுத்துறது ஒரு ஒரு பகுதி என்றால் செயல்படுத்துவது ஒரு தனி சாப்டர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான் 3வது அத்தியாயம் 153வது வசனத்துல, காரியங்களில் அவர்களுடன் ஆலோசனை செய்வீராக. அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்றான், உறுதியான முடிவு செய்து விட்டால் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பீராக. முடிவுன்னு ஒண்ணு செஞ்சிட்டீங்கல்ல, செஞ்ச முடிவை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நீங்க செயல்முறைப்படுத்துங்க. செயல்முறைப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வே நீங்க சார்ந்துருங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தன்னை சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான். மிகப்பெரிய அறிவாளித்தனமா மிகச்சிறந்த முடிவுகளை நன்மையை நாடி எடுத்திருப்போம், அல்லாஹ்விடத்துல தவக்கல் வச்சு அந்த முடிவே சரி அல்லாஹ் நாடித்தான் சொல்லி அதை செயல்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்திருங்கள். அப்படி நீங்க இருக்கும்போது அல்லாஹ்வை சார்ந்திருப்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை கவனிச்சு ஒரு மஷூரா நடந்தது என்று சொன்னால் அந்த மஷூராவில் குவாலிட்டி இருக்கும். அதே போல இது இப்படியே ஸ்மூத்தா போகுமான்னு கேட்டா எல்லா நேரமும் அப்படி போகாது. சில விஷயங்கள்ல பொருளாதார அடிப்படையில், கருத்துக்கள் அடிப்படையில், பிரச்சனைகளின் அடிப்படையில், சில நிகழ்ச்சிகள் சூழல் அடிப்படையில் கருத்து வேறுபாடுகளும் சில மோதல்களும் ஏற்படும். இது ஒரு குடும்பமாக இருந்தாலும் நடக்கும், ஒரு நிர்வாகமாக ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நடக்கும். அப்ப அந்த வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கும்போது, ஒருவர் மட்டும் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாருன்னா பிரச்சனை இல்லை. ஒருவருக்கு மேற்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இருவேறு கருத்துக்கள் இருக்கும். அப்ப மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எது சிறந்த விஷயமோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே போல இந்த இடத்துல அப்படி ஒரு மோதல் ஏற்படக்கூடாது என்றால் ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு நிர்வாகிக்கு ஈகோ இருக்கக்கூடாது. நான் சொன்னது சரி, என்னதான் அவர் சொல்லியிருந்தாலும் என்னுடைய நடத்த வேணாமா, அப்படி அல்ல. இதை விட சிறந்ததாக இருக்குதா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற விஷயங்களுக்கு போனால் அந்த அந்த மோதல் போக்கை வந்து நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். அதே போல சில நிர்வாகங்கள்ல எப்படின்னா, சிலர் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும்னு விரும்புவாங்க. ஏன்னு கேட்டா, சில பெரிய பெரிய நிர்வாகங்கள் பணம் புழங்கக்கூடிய உலக நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது சில பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா தான் அவருடைய பதவிக்கு பாதுகாப்புன்ற மாதிரிலாம் சில அரசியல் நடக்கும். பொதுவான விஷயங்கள்ல லாபகரமா இருக்கக்கூடிய சில அரசியல் விஷயங்களே அதான் நடக்கும். ப்ராப்ளத்தை நீங்க ஒரு சைடு ஒரு ஆயுதமாவே பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து தன்னுடைய இருப்பை நிலைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹுவின் பாதையில நன்மை என்று சொல்லி பள்ளி நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒருவர் அதை எப்படி அணுகணும்னு சொன்னா, பிரச்சனையே வராதபடிக்கு கொண்டு போகணும். அப்படியே வந்தாலும் எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இதெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு சஹாபா பெருமக்கள் எப்படி கட்டுப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது, என்ன நேரமின்மையால் அதுக்குள்ள பெருசா போகல, பாயிண்ட் பை பாயிண்டா போயிடுறோம். அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நாம எவ்வளவு கட்டுப்பட வேண்டும்ங்கிறத கத்துக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நிர்வாகத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா, ஒரு மஷூராவை பத்தி பேசுறதுனால மஷூரா நம்ம நடத்துறோம்னு சொன்னா பேச்சில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அதை ஒழுங்குபடுத்துறதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், எந்தெந்த பாயிண்ட பேசி அடுத்தடுத்து கொண்டு போறோங்கிறதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், முடிவு எடுக்கிறதுல குயிக்கா ஒரு முடிவு எடுக்கணும், ஆனா இத்தனை விஷயங்களை கவனிக்கணுங்கிறதுல ஒரு வரையறையும் கட்டுப்பாடும் இருக்கணும். அப்ப இது போல விஷயங்கள் இருக்கும் பொழுது சக நிர்வாகிகளுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கணும். ஒருவர் பேசுகின்ற பொழுது பேசும்போதே தட்டி விட்டு பாய் அதெல்லாம் கிடையாது சும்மா இருங்க சொல்லிட்டு அப்படி குறுக்கிடுறது வைக்கிறது தவறு. அதே நேரத்தில் ஒருவர் பேசுகின்ற பொழுது அவரை ஓவர்டேக் பண்ணி பேசி அப்படி பண்றதும் தவறு. தலைவர் உன்னை முன்மொழியும் பொழுது அல்லது வேற சகோதரர் பேசுகின்ற பொழுது பக்கத்துல தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதும் தவறு. இதெல்லாம் ஒரு குவாலிட்டியான மஷூராவை குலைத்து விடக்கூடிய ஒரு மோசமான விஷயங்கள். இது இல்லாம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு மஷூரா நல்லபடியா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்துல இப்படி மோதல் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? ஈகோ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடும், ஷைத்தான் உள்ளத்துல போட்டுருவான்.
நம்ம எதுக்காக என்ன நோக்கத்துக்கு உட்கார்ந்துருக்கோன்றதையே மறந்துட்டு ஈகோவை உள்ள போட்டுருவோம். அவன் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறதுன்ற மாதிரி விஷயத்துக்கு வந்துடும். ரெண்டாவது, அது வந்துருச்சுன்னு சொன்னாலே அவர் சொன்ன செயலை இவர் செயல்படுத்த மாட்டார். மனசுக்குள்ள அந்த விஷத்தை அந்த ஷைத்தான் தூக்குனதுனால எது என்ன நோக்கத்துக்காக உட்கார்ந்துருக்கின்ற நோக்கத்தை அவர் மறந்துடுவாரு. அந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து போகக்கூடிய இலக்கை விட்டுட்டு தனித்தனியாக சிந்திக்கக்கூடிய மனநிலையை ஷைத்தான் ஏற்படுத்துவான். ஒரு நிர்வாகிக்கு அது இருக்கக்கூடாது. அவர் எப்பொழுதெல்லாம் மனிதன் என்கிற அடிப்படையில் குறைபாடுகள் மனத்தளர்வுகள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் அவர் என்ன நினைக்கணும்னு சொன்னா, அல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என் வாழ்க்கையில சில துரும்பையாவது நான் நகர்த்திட்டு தான் மௌத்தாவேன். அதுக்காக அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான், அதனால இந்த மஷூராவை சரியா நான் பயன்படுத்துவேன். இந்த பேச்சு அல்லாஹ்விடத்துல பதிவு செய்யப்படும் என்ற ஒரு ஆழமான ஒரு நல்ல நம்பிக்கையில் இருந்தாருன்னு வைங்க. இதுக்கு எனக்கு நம்பிக்கை திருப்பி சொல்றேன். எப்படிங்க? இந்த 2 நிமிஷம் முன்னாடி உள்ளதை ரிவைண்ட் பண்ணி இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 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 ஈகோ ஷைத்தான் வந்து மனசுக்குள்ள போட்டுறான். போடும்போது சொல்லக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை போயிடும். அவர் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்னு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒரு நிர்வாகி என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். இது இவருக்காகவோ மனிதருக்காகவோ அவர் பெரியவர் அதுக்கல்ல, இது உட்கார்ந்திருக்கிறது எனக்கான ஒரு வாய்ப்பு, நன்மைக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் மரணிப்பதற்கு முன்னால் ஷைத்தானுடைய அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக சொல்றேன். நான் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக ஏதாவது ஒரு துரும்பையாவது நல்ல முறையில் நகர்த்திட்டு மரணிக்கணும். இதற்கு எனக்கு நன்மை உண்டு. இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயங்களுக்கும் பள்ளி சம்பந்தமாக சமூகம் சம்பந்தமாக விவாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு எனக்கு நன்மை உண்டுன்னு ஒருவர் நினைத்தால் இது போன்ற ஈகோக்களை தவிர்க்க முடியும். அப்போ எனக்கு நன்மை தான் முக்கியமே தவிர ஒருவரிடத்துல முரண்பட்டு போவது முக்கியமல்ல. முக்கியமா என்ன நினைக்கணும்னா, நான் தவறாக நடந்து கொண்டால் ஒட்டுமொத்த மஷூராவுமே பாதிக்கப்படும், இது ஒரு பாதகமான சூழ்நிலை என்னால் ஏற்படுத்தப்படும் என்ற அந்த ஒரு அச்ச உணர்வை அவரை ஏற்படுத்திக் கொள்ளணும். அதே நேரத்துல இப்படி தனிநபர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் வரும். சில நிர்வாகங்கள்ல பார்க்கணும் பொழுது 2-3 குழுவா இருப்பாங்க. ஒரே நிர்வாகம், ஒரே பள்ளி நிர்வாகமா இருக்கும். அதுல 2 டீம் இருக்கும். ஒரு டீம் சொல்லக்கூடியது இன்னொரு டீம் ஒத்துக்காது. ஒரு டீம் செயல்படுத்தக்கூடிய இன்னொரு டீம் வந்து ஒத்துழைப்பு செய்யாது. நல்ல ஆலோசனை வழங்க மாட்டாங்க. அப்ப இந்த நேரத்துல இதை எப்படி கையாளணும் அப்படின்னு கேட்டா, அது பள்ளியினுடைய தலைவராக இருக்கட்டும், சக நிர்வாகிகளா இருக்கட்டும், இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா எதுவுமே நல்லா போகின்ற பொழுது பிரச்சனை இல்லை, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அங்க சரி செய்யறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 49வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் சகோதரர்கள் தான், எனவே உங்கள் சகோதரர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ப்ராப்ளம் வந்துருச்சு, அல்லாஹ் காட்டக்கூடிய வழியை பாருங்க. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் சகோதரர்கள் தான், எனவே உங்கள் சகோதரருக்கு இடையிலே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டு. எப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு, அந்த ப்ராப்ளம் பெருசாகாம இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முதல் விஷயம் 2 பேரையுமே வந்து பிரிச்சு வைக்கிறது. கண்டினியூவா மாறி மாறி பேசுகின்ற பொழுது அந்த இடத்துல புகுந்து அந்த 2 பேரையும் அமர்த்துறது. இன்னும் சொல்ல போனா தேவைப்பட்டால் ரசூலா சொன்னாங்கல்ல, ஒருவர் வந்து 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 3 நாள் ஒரு அனுமதி இருக்கனால என்ன செய்யலாம், பிரச்சனையின் காரணமாக 3 நாள் அவர்களை பிரிச்சும் வைக்கலாம். நிர்வாக ரீதியாக ஒதுக்கி வைக்கிறது இல்லை, பிரிச்சு வைக்கிறது. அதுல ஒரு கட்டுக்கடங்காத ஒரு பேச்சுகள் போயிடுச்சுன்னு வைங்களேன், உடனடியாக அவர்களை வந்து அந்த பிரச்சனையிலிருந்து விலக்கி வைக்கிறது. அது ஒரு 3 நாள் கூட போகட்டும், கொஞ்சம் மனசு ஆறிடும். அப்போ அதை பிரிச்சு வைக்க தேவைப்பட்டால் பிரிச்சும் வைக்கலாம். அடுத்தது வந்து 2 பேருடைய நடவடிக்கையையும் கவனிக்கணும். 2 தரப்பா இருக்கட்டும், 2 நிர்வாகியா இருக்கட்டும், அவர்களுக்கு அந்த மஷூராவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல பாருங்க, கருத்து வேறுபாடு அங்கதான் வரும். அல்லாஹ்வுடைய கிருபையில இங்கே வந்து அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சூழலை இங்கே ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்னா, ஒருவர் சொன்னால் இன்னொரு சகோதரர் அவருடைய நன்மைகளை புரிந்து கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நிறைய நிர்வாகங்கள் என்ன கோளாறுன்னு சொன்னா, நீ சொல்லி நான் கேட்கிறதா அப்படின்ற அந்த எண்ணம், ஷைத்தானுக்கு இடம் கொடுத்த எண்ணத்தை கொண்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்பொழுதும் மனசுல கொண்டு வந்துடக்கூடாது. அப்போ பிரித்து வைத்த அந்த 2 பேரையும் வந்து கவனிக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எண்ணத்தின் காரணமாக அவங்களுக்கு எதிராக சில பேச்சுகள் சக நிர்வாகிகள்கிட்ட சொல்றது, பொதுமக்கள்கிட்ட சொல்றது, தேவையற்ற ரூமர்களை கிளப்புறது, நிர்வாக விஷயங்களை வெளியே சொல்றதுன்னு தடமாறி எங்கேயோ போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்காக பிரித்து வைக்கலாம். தேவைப்படுகின்ற பொழுது அந்த 2 பேரையும் கண்காணிக்கணும்.
அதே நேரத்துல ரெண்டு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்கல்ல, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்க ஒரு பொய் கூட சொல்லலாம். பொய் சொல்ல இஸ்லாத்துல அனுமதி இல்ல. சில நன்மை கருதி ஒரு கணவன் மனைவி கிடையே ஒரு பிரச்சனை வந்துருச்சா, கூப்பிட்டு இன்னுமா உனே அவன் அப்படிலாம் நினைக்கல, நீ தான் அப்படி தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு ஒரு பொய், சின்ன பொய், அதை அவர்களுக்குள்ள ஒரு அன்பை ஏற்படுத்தி வாழக்கு வழி செய்யும். அதுபோல நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதே ஃபார்முலா அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை ஃபாலோ பண்ணலாம். சில நல்ல எண்ணங்களுக்காக தேவைப்பட்டால் சில நல்ல விஷயங்களை சொல்லி அவருடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தி மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யறதும் இதே நிர்வாகத்தினுடைய கடமை. அவருக்கு என்ன அவ்வளவு கோபம் வருது அப்படின்னு கேட்டு அவரை கை கழுவக்கூடிய வேலை அல்ல. ஏன்னா அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அந்த அந்த எண்ணத்துல நம்ம சரியா இருக்கணும். அதே நேரத்துல சமாதானத்துக்கு ஒரே வழி பேச்சுவார்த்தை தான்ங்கிறத ரெண்டு தரப்புக்கும் புரிய வைக்கணும். ரெண்டு பேரும் முரண்பட்டுக்கிட்டாங்க, ஒரு கருத்தை ஒருவருடைய கருத்தை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவருக்கு அதனால ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு, பிரச்சனை ஆகி போச்சு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, சமாதானத்துக்கு ஒரு வழி பேசுறது தாங்க, பேச்சுவார்த்தை தான். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுக்காக பண்ணி செய்யறோம், சொந்த வேலை கிடையாது, நன்மை இருக்குது, வாங்க நம்ம தான் பணிஞ்சு போகணும்னு நினைச்சு மார்க்கத்தை நினைவூட்டி அவரை வழிக்கு கொண்டு வர்றோம் பாருங்க. இதெல்லாம் மஷூராவுடைய ஒரு அங்கம். இப்ப நம்ம எங்கேயோ தனியா எங்கேயோ போயிட்டு நினைக்க வேண்டாம். மஷூராவில் ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படலை, நம்ம நிர்வாகத்தில் அது ஏற்படலை, பெரிய பெரிய நிர்வாகங்கள்ல வேற நிர்வாகங்கள்ல நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு பெரிய பிரச்சனைகள் ரெண்டு டீமா இருக்கு. அப்ப பழைய அந்த சுன்ன ஜமாத்தினுடைய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்குமே நிர்வாக போட்டிக்காக போட்டி போட்டு அடிதடி நடக்கக்கூடிய ஊர்கள்லாம் இருக்குதுங்க. ஏன்? அங்க சரியான ஆளுமைகள் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலை செயல்படுத்தாத சூழ்நிலை தான் அது. அப்போ சம்பந்தப்பட்ட இருவரையும் நேருக்கு நேராக அழைத்து, அதாவது கொஞ்சம் பிரிச்சு வச்சு கேப்பு விட்டு, பிரித்து வைத்து கொஞ்சம் கேப்பு விட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட ஒரு இணக்கமாக தனித்தனியா பேசி மறுபடியும் இரண்டு தரப்பை ஒன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு அதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. அதே நேரத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க, அதை எழுதி வாங்கி கையெழுத்து போட வச்சு டாக்குமெண்ட் ஆக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நிர்வாகத்துக்கு. அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அப்படி சூழல் ஏற்படலை, அதை நம்ம செய்யலை. ஏன்னு சொல்றீங்கன்னா, நடந்த ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நடத்திட்டோம், சமாதானமும் படுத்திட்டோம். அப்ப சமாதானப்படுத்தின ஒரு விஷயத்துக்கு உண்மையிலேயே பாடம் புகட்டுவதாக இருந்தால் உள்ளத்துல அவருக்கு நிக்கணும், அடுத்து இந்த தப்பை கொண்டு வந்துடக்கூடாதுன்னா ஒரு சிறிய நினைவூட்டலாம் என்ன செய்யணுங்க, பிரச்சனையை பூரா எழுதி ரெண்டு பேரும் சைன் பண்ணு, நான் இதை செஞ்சேன் நீ இதை செஞ்சு சைன் பண்ணுங்க சொல்லி டாக்குமெண்டா தூக்கி உள்ள வச்சா நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகின்ற பொழுது ஆவண ரீதியாக இவர் இப்படி செஞ்சிருக்காருங்கிறத ஒரு நிர்வாகம் எடுத்து காட்ட முடியும். ஏன்னா ஷைத்தான் உள்ளத்தை அந்த அளவுக்கு கெடுக்கக்கூடியவனா இருக்கிறான். ரசூலா சொன்னாங்கல்ல, உங்களுக்கு ரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு நெருக்கமாக மனிதனை கெடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்வான். இன்றைக்கு பேசக்கூடிய இந்த நாவு நாளைக்கு மாத்தியும் பேசும். மனிதன் அப்படித்தான் பலகீனமானது. அப்ப எந்த விஷயத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அழகு. இதெல்லாம் மஷூராவில கவனத்தில் கொண்டு நம்ம ஒவ்வொரு முடிவையும் பேசுவதும் செயல்படுவதும் இருக்கோம். அதே போல விஷயத்தினுடைய இறுதி விஷயத்துக்கு வந்துட்டோம். இப்படி சில முடிவுகள் எடுக்கிற பொழுது பிரச்சனை ஆகுகிற பொழுது இப்படி சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் வைங்களேன். அல்லாஹ் என்ன சொல்றா, சிலர் மீது கடுமை காட்டுங்கிறான். ரெண்டு பக்கத்துக்கும் பேசுறோம், சமாதானப்படுத்துறோம், விஷயத்த சொல்றோம், அவங்க ஒத்து போகல அப்படிங்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் பாருங்க, சூரா 49வது அத்தியாயம் 9வது வசனம். இந்த வசனத்தை படிச்சு பாருங்க, அல்லாஹ் ரொம்ப அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்றான். 49வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நம்பிக்கை கொண்டோரில் இரண்டு கூட்டத்தினர் சண்டையிட்டு கொண்டால். ஒரு மஷூராவில் ஒரு நிர்வாகி கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, இதுல ரொம்ப மேனேஜ்மெண்ட் விஷயத்தை அல்லாஹ் பேசுகிறான். நம்பிக்கை கொண்டோரில் இரண்டு கூட்டத்தினர் சண்டையிட்டு கொண்டால் அவர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஃபர்ஸ்ட் கட்டளை. ப்ராப்ளம் வந்துருச்சா, இணக்கமாக இருக்கிறதுக்கு நீங்க முதல்ல முயற்சி செய்யுங்க. அவற்றில் ஒன்றின் மீது வரம்பு மீறினால், ஒரு லிமிட்டுக்கு மேல தாண்டி அநீதியாக ஒருவர் செயல்பட்டால் வரம்பு மீறிய கூட்டம் அல்லாஹுவின் கட்டளையை நோக்கி திரும்பும் வரை அவர்களோடு எதிர்த்து சண்டையிடுங்க. யாரு அநியாயமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மீண்டும் அல்லாஹ்வின் பாதைக்கு திரும்புகிற வரை அவர்கள் மீது எதிர்ப்பை காட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? ரெண்டு தரப்பு இருக்குது, ஒரு தரப்பு வரம்பு மீறுகிறதுன்னு சொன்னா அநியாயத்துக்கு நீங்க துணை நின்றாதீங்க. அப்போ சமாதானத்துக்கு தேவையில்லை, கொஞ்சம் அவர்களை நெருக்கி பிடித்து நீங்கள் வழிக்கு கொண்டு வர பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கருமை காட்ட சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே நேரத்துல அவர்கள் திருந்து விட்டார்கள் சொன்னா நீதியான முறையில் இருவருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அப்ப நடுநிலை பண்றவங்க, பஞ்சாயத்து பண்றவங்க என்ன பண்ணணும்? ஒரு நிர்வாகத்துல
நாளைக்கு ஒரு கணவன் மனைவி பிரச்சனையே வருது, நாளைக்கு ஒரு பள்ளியை நோக்கி வேற ஏதோ சமூக பிரச்சனை வருது, அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்றோம்னு சொன்னா சாதக பாதங்களை அறிந்து எந்த இடத்துல கடுமை காட்டணும் அந்த இடத்துல கடுமை காட்ட மார்க்கம் நமக்கு அனுமதிக்குது. அதே நேரத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அதுக்கப்புறம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். கடைசியா சொல்றான் அந்த வசனத்துல, நீதி செலுத்துவோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அது குடும்பமாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், பொது விஷயமாக இருக்கட்டும், பஞ்சாயத்தா இருக்கட்டும், நீதி செலுத்துவோரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு நிர்வாகி அவர் நிர்வாகியா இருக்கிற வரைக்கும் மனதில் நிறுத்த வேண்டியது, நான் நீதி செலுத்தக்கூடிய நேர்மையான நிர்வாகியா, இறையச்சமிக்க நிர்வாகியாக இருக்கணும் என்பதைத்தான். அப்போ இந்த விஷயங்களை ஒரு மஷூராவினுடைய அடிப்படையாக நம்ம முதல் பாகத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு என்பதை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அப்போ ஒரு மஷூரா எப்படி இருக்கணும், என்ன ஒழுங்குகள் பேணப்படணும், ஒரு நிர்வாகி அதை எதெல்லாம் கவனிக்கணும், முடிவுகள் எடுக்கும்போது என்னென்னலாம் செய்யணும், அந்த முடிவுகள் எப்படி எடுக்கப்படணும், எடுத்த முடிவுகள் எப்படி செயல்படுத்தப்படணும், செயல்படுத்துகின்ற பொழுது எப்படி ஃபாலோ அப் பண்ணணும், ஃபாலோ அப் பண்ணுகின்ற பொழுது என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது எப்படி அதை கையாளணும், கையாளுகின்ற சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது எப்படியெல்லாம் எதையெல்லாம் கவனிக்கணும், இன்னும் சொல்ல போனா எந்த இடத்துல சமாதானத்தை ஏற்படுத்தணும், எந்த இடத்துல கொஞ்சம் கடுமை காட்டணும் என்பதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில மஷூரா என்ற ஒரு அந்த ஆலோசனை கூட்டத்தை வார வாரம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுல இருக்கக்கூடிய குறைகள் என்ன, நம்முடைய இதுல இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல நான் கொஞ்சம் சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்னன்னு கேட்டா, ஒரு டாபிக் பேசுகின்ற பொழுது அதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக்கு போகணும். ஒன்று பேசும் பொழுதே திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு இன்னொருத்தர் இதை சொல்லி உள்ள வந்தாருன்னு சொன்னா 2 வேலை கெட்டு போயிடும். அதே நேரத்தில் ஒருவர் பேசி கொண்டிருக்கும் போது இன்னும் அந்த மற்ற சகோதரர்கள் கவனிக்க தான் செய்யணும். அதை முடித்த பிறகு அடுத்த கருத்துக்கு போகணும். அதுதான் இப்போ இங்கே செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். மற்றபடி அல்லாஹ்வுடைய கிருபையில இங்க மேற்சொன்ன மற்ற பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள் எதுவுமே அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தலை. அல்லாஹ் அதுபோல சுமூகமான ஒரு நிர்வாகமாக, இன்னும் திறமிகுந்த நிர்வாகமாக, இந்த தீனுக்கு பணி செய்யக்கூடிய சிறந்த ஆற்றலுடைய நிர்வாகமாக, சிந்தனை மிக்க நிர்வாகமாக கொண்டு செல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய வகுப்பு வரும் வாரங்களில் ஒரு நிர்வாகி எப்படி இருக்கணும், அவருடைய பண்பு என்னங்கிறத ஒவ்வொரு வாரமாக சிறிய சிறிய பகுதிகளாக பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும். வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.